என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என்னோடு கத்தையே நீர் மாற்றினீரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 107ஆம் சங்கீதம் 20வது வசனத்திலே பிறகு வாசிக்கிறோம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை குணமாக்குவேன், உனக்கு சகாயம் செய்து உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். கர்த்தருடைய வார்த்தையானது, அந்த வசனம் மட்டும்தான் ஒரு மனிதனை பரிபூர்ணமாக குணமாக்கி அவனுக்குள்ளாய் காணப்படுகிறதான எல்லா விதமான பலவீனங்களையும் மாற்றி அவனுக்கு நல்ல ஆறுதலையும் நல்ல இளைப்பாறுதலையும் தர முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது ஒவ்வொருவரையும் குணப்படுத்துகிறது. அது கிரியை செய்யாமல் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பினது இல்லை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் பல விதங்களில் நம்மை குணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதில் பல காரியங்கள் வேத வசனத்தின் அடிஸ்தானத்தில் நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் இருந்த பொழுது 160 ஒருவன் அவரிடத்தில் கடந்த, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான், அவனை குணமாக்கும் என்று அவரை வேண்டிக் கொள்கிறார்கள். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். அதற்கு 160 பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான் என்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவன் வேலைக்காரனை குணமாக்கினார். மாத்திரமல்ல, ஒரு மனுஷன் சுகமாக வேண்டுமானா, ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டுமானா, கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தினால் குணமாக்கிறார்கள். அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட தங்கி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மேல் இருந்ததான அந்த அபிஷேகம் அநேகரை குணமாக்கியது. முடவர்கள் நடந்தார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள், மரித்தோர்கள் எழும்பினார்கள். அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களையும் நறுங்குண்டவர்களும் குணமாக்கி அவருடைய காயங்களை கட்டினார். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றித் திருந்தார் என்று பார்க்கிறார். அவரிடத்தில் ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை காணப்பட்டது. அந்த அபிஷேகமானது அனைவரை சுகமாக்கிட்டு மாத்திரமல்ல, அவருடைய தழும்புகளால் நாட்கள் ஒவ்வொருவரும் குணமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இயேசு தாமே நம்ம அழிவிலிருந்து மீட்கும்படி நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையானது அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் கர்த்தரை மாத்திரம் நீங்கள் தேடி அவரிடத்தில் கடந்து வாருங்கள். அவர் உங்களை காயங்களை கட்டுவார், உங்கள் நோய்களை குணமாக்குகிற தேவன். கர்த்தருடைய வசனத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அது உலர்ந்த எலும்புகளையும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. கர்த்தருடைய வேதமானது குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. இந்த வசனமானது நம்முடைய நாவுகளில் எப்பொழுதும் காணப்படுகிறதான பொழுது ஆவியானவர் நம்மை கொண்டும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை எவ்வாறெல்லாம் குணமாக்குகிறார், அவருடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். அவர் நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகமானது நம்மோடு கூட இருக்கிறதான பொழுது அதன் மூலமாய் நாம் சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். நாம் எப்பொழுதும் அவரோடு கூட காணப்படுகிறதான பொழுது தெய்வ பிரசனத்தை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறதான பொழுது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சுகமும் விடுதலும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும்படியாக ஒரு விஷயம் கூட நாம் அர்ப்பணிக்கலாம். ஒருவேளை எங்கள் பலவீனத்தோடு கூட காணப்படலாம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை அனுப்பி என்னை சுகப்படுத்தும், உடைய அபிஷேகத்தில் என்னை சுகப்படுத்தும், ஆண்டவரே உடைய தழும்புகளை என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கிறவங்களை கர்த்தர் சுகப்படுத்த வல்லமையுள்ள தேவன், விடுதலை தர போதுமான தேவன். உடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். செபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கமும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே,
ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து அந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க சுகமாக்க வல்லமுள்ள தேவன், நீங்க குணமாக்குகிற தேவன், நீங்க அதிசயங்களும் அற்புதங்களும் செய்ய வல்லமுள்ள தேவன் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வார்த்தைக்கு கேட்கிற ஒவ்வொருவரின் தேவன் சுகப்படுத்துவீராக, விடுதலை செய்வீராக. உங்கள் வார்த்தை அனுப்பி கர்த்தர் தேற்றுவீராக. ஒரு பரிபூர்ணமான விடுதலையும் சுகம் உண்டாகட்டும். ஒரு அபிஷேகத்தினால் என் தகப்பன் சுகப்படுத்துவீராக. தகப்பன் நம்முடைய தலைமைகளால் கர்த்தர் சுகப்படுத்துவீராக. கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஒரு தூய ரத்தம் ஒவ்வொருடைய சிரத்து மேல் விழட்டும் அப்பா. ஒரு விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என்னோடு கத்தையே நீர் மாற்றினீரே.